அடுத்த பேச்சாளராக மேடையை சிறப்பிக்க வராங்க நந்தா துரைசாமி ஐயா. அவங்க வாஸ்துவை பற்றி அருமையாக பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய நாள் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இன்று இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையினுடைய கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ரவி ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விஷால் ஐயா அவர்களுக்கும், அடுத்து துறையூர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், திருச்சி செந்தில் ஐயா அவர்களுக்கும், மதுரை நன்மதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்துக்களை அவளோடு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று நான் பேச போவது என்ன அப்படின்னாக்கா, அவர் கூப்பிடும்போதே வாஸ்து நந்தா துரைசாமி ஐயா அப்படின்னாரு. அப்போ வாஸ்துல பற்றி ஒரு சில டிப்ஸை கொடுக்கலான் இருக்கிறேன். இப்போ நம்ம எல்லோருமே இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அறம் பொருள் இன்பம் வீடு வேறு இது நான்கும் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்கிறோம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னா இது அறம் பொருள் இன்பம் வீடு வேறு இது நான்கும் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சிரும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பாடுபட்டு சம்பாரித்து நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு. அப்போ இந்த சொந்த வீடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கிடைக்குதா அப்படின்னா, இதில் ஒரு 40% வாடகை வீட்டிலையும் வாடகை இடத்துலையும் தான் வசித்து கொண்டு இருக்கின்றார்கள். மீதி 60% சொந்தமாக இடத்த வாங்கி கட்டி அதில் குடியிருக்கிறாங்க, இல்லை கட்டின வீட்டை வாங்கி குடியிருக்கிறாங்க. அப்போ இதில் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்குவாங்க அல்லது சொந்த வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இதெல்லாம் இந்த சொந்த வீடு ஜனனகால அவங்க பிறந்த ஜனனகால கிரக நிலையின் அடிப்படையிலேயே அமையும். இதுதான் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்பவே உங்களுக்கு அமையக்கூடிய வீடுகள் அமையும். அப்போ அந்த வீடு எப்படியெல்லாம் அமையும், யார் யாருக்கு சொந்த வீடு அமையும், யார் யாருக்கு வாடகை வீடு அமையும். பணம் வச்சுருப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால சொந்த இடம் வாங்க முடியாது. அப்படியே மீறி அவங்க சொந்த இடம் வாங்கினாலும் அந்த சொந்த இடத்துல அவங்களால வசிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ நம்ம ராசி கட்டத்தில் மேச ராசியிலிருந்து வந்துடும், 12 ராசிக்கும் எப்படி வீடு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மேஷ லக்னம் நமக்கு மெயினாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் நல்ல செல்வாக்கோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் அவனுடைய லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் பலம் பெற வேண்டும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் இழந்துட்டா அவங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி பலமா இருந்தாலும் அதுல பிரயோஜனமே இல்லை, இவங்களால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம் தான். லக்னாதிபதி போய் 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, 6, 8, 12 நட்சத்திர சாரத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுங்க, அவங்களால ஈஸியா எளிமையா ஜெயிக்க முடியுமானா முடியாது. அப்ப யாரெல்லாம் நல்லா செல்வாக்கா அவங்க போகும்போதே அவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க யாருன்னா லக்னம் பலம் பெற்றவர்கள் மட்டுமே. அப்ப லக்னாதிபதி யாருக்கெல்லாம் பலமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக் உடல் அமைப்பே இருக்கும். அவங்கள பார்த்த உடனே 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அவங்களுக்கு தகுதி தராதரம், அந்த ஒரு அமைப்பு எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும். அப்ப நீங்க எந்த ஒரு செயல்ல நீங்க வெற்றி பெறணும்னாலும் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும். அப்ப ஒரு ஜாதகத்தை நீங்க பார்த்து கணிக்கும் பொழுதே லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகணும். அப்ப இப்ப நம்ம உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை எடுத்துக்கோம். நம்ம லக்னத்துக்கு போறதுக்கு முன்னாடி
ராசியில ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா தான் அதனுடைய உண்மை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ராசியை நம்ம 3ஆ பிரிக்கிறோம்: சரம், ஸ்திரம், உபயம். அப்ப இந்த ஒவ்வொரு சர ராசிக்கும் பாதகாதிபதி யாருன்னு முன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சர ராசிக்கு யார் பாதகாதிபதி? 11ஆம் இடத்து அதிபதி. இது நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நீங்க பலன் சொல்றதுக்கோ அல்லது மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸ்திர ராசிக்கெல்லாம் 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி, உபயத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி. அப்ப லக்ன பாதகாதிபதி யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம அடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் லக்னத்துக்குரிய பாதகாதிபதின்னு சொல்லுவோம். அப்ப யாருங்கிறத நீங்க கெஸ் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு இப்ப மேச ராசிங்கிறது, மேச லக்னம் என்னது? சரம், சர லக்னம். மேஷ லக்னம், சர லக்னம். இந்த மேஷத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரன். அப்ப ஒருத்தருக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம், தாய் சம்பந்தப்பட்ட இடம் தான் 4ஆம் இடம். அப்ப ஒருத்தருக்கு சொந்த வீடு அமையணும்னா இந்த 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்க வேண்டும். அப்ப மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 6, 8, 12 மறையாமல், நீச்சம், அஸ்தங்க நிலை பெறாமல், பலம் பெற்று கேந்திரம், திரிகோணங்களில் இருந்தால் இவங்களுக்கு நிச்சயமா சொந்த வீடு அமையும். இவங்களுக்கு நிச்சயமா சொந்த வீடு அமையும். அப்ப இந்த மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? சனி. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி தான் பாதகாதிபதி சர லக்னத்துக்கு. இப்ப இந்த பாதகாதிபதி போய் 4ல உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, இவங்களுக்கு சொந்த வீடு அமையுமா? பாதகாதிபதி அமைஞ்சிட்டா சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப இவங்கெல்லாம் எப்படி சொந்த வீட்டில் இருக்கிறது? நாங்களும் சொந்த வீடு வேணும் இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வீட்டில் யாருக்கு 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்குதோ அவங்க பேர்ல இடத்தை வாங்கி அவங்க சொந்த வீட்டில் குடியிருக்கலாம். அப்ப 4ஆம் இடத்தை பாதகாதிபதி பார்த்தாலும், 4ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்து விட்டாலும், 4ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி விட்டாலும் அவங்களுக்கு சொந்த வீடு அமையறதுல சிக்கல் உண்டு, சிக்கல் உண்டு. இதையும் மீறி சுபகிரகம், இந்த லக்னத்துக்கு சுபகிரகங்களினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைச்சிட்டா அவங்களுக்கு வீடு வாங்கிடுவாங்க, சொந்த வீடு வாங்கிடுவாங்க. நீங்க எடுத்தோடனே பாதகாதிபதி இருக்குது இவங்களுக்கு கிடையாதுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. வேற சுபகிரகங்கள் இருக்கா, லக்னம் பலம் பெற்று இருக்குதா, 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்த்து தான் உண்டு இல்லைங்கிறத நம்ம முடிவு செய்ய வேண்டும். அப்ப மேஷ லக்னத்துக்கு இங்க எத்தனை பேர் மேஷ லக்னத்துக்காரங்க இருக்கீங்க? யாருமே இல்லையா? ஒருத்தர் தான். ரைட். உங்களுக்கு சந்திரன் பலம் பெற்று இருக்கா? சொந்த வீடு இருக்கா? ரைட். அப்ப மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் சொந்த வீடு அமைஞ்சிரும். இவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, பூமி சேர்க்கை எல்லாமே அமையும். அப்ப அந்த வீடு எப்படி அமையும்? நல்ல பிரம்மாண்டமான வீடா, இல்ல ஓட்டு வீடா, அல்லது கூரை வீடா, பழைய வீடா அப்படிங்கிறது அந்த 4ஆம் இடத்து அதிபதியினுடைய பலத்தை பொறுத்தும், 4ஆம் வீட்டை இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும், 4ஆம் வீட்டை எந்த கிரகங்கள் பார்க்கின்றதோ அதை பொறுத்தும் மாறும். உதாரணத்துக்கு சூரியன் உட்கார்ந்தா அது ஒரு அவங்களுக்கு அரசு குவார்டர்ஸ் கிடைக்கும். 4ல இருந்தா அவங்க அரசு சம்பந்தப்பட்ட வீடா அமையும், நல்ல பிரம்மாண்டமா வீடு அமையும். சந்திரன் அமைஞ்சா நார்மலான வீடு, நல்ல வீடு, நல்ல அமைப்பா அமைஞ்சிரும். அதே செவ்வாய் அமைஞ்சா அவங்களுக்கும் கான்கிரீட் பில்டிங், அவங்க ஓட்டு கட்டடமா அமையும். அப்படி இல்லைன்னா கட்டடத்தை கட்டி டிசைனுக்காக ஓடு மாதிரி பதிச்சிருவாங்க செவ்வாய் இருந்ததுன்னா. அடுத்து புதன் இருந்தா நல்ல அமைப்புல வீடு அமையும். குரு இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வீடு, நல்ல அமைப்புல அமையும். சுக்கிரன் இருக்குது அப்படின்னா பிரம்மாண்ட மாளிகை, ஆடம்பரம். பார்த்தா கட்டடத்துக்கு பாதி செலவுனா அதை டெக்கரேஷனுக்கு 2 மடங்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப பிரம்மாண்டமா டெக்கரேஷன் பண்ணி வீட்டை அமைச்சு வச்சிருப்பாங்க. எப்பயுமே
இந்த வீட்டு வாசலுக்கு சுக்கிரனும் பலம் பெற வேண்டும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருந்தா அவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு. அப்ப ரொம்ப ஆடம்பர பங்களா, சொகுசு பங்களா அப்படின்னா அது சுக்கிரன் அங்க பலமா இருந்தாதான் இந்த சொகுசு பங்களா அமைப்பு ஏற்படும். அடுத்தது சனி கிரகம். சனி கிரகம் இருந்தா இவங்க கட்டின வீட்டை வாங்கிக்கிறது சிறப்பு. இவங்க புதுசா கட்ட முடியாது, ஏற்கனவே கட்டினவங்க வீட்டை வாங்கி இவங்க டேஸ்ட்டுக்கு ஆல்டர் பண்ணிக்கலாம் சனி கிரகம் இருந்தா. ராகு இருக்குதுன்னு வச்சுங்க, ராகு 4ஆம் இடத்துல இருக்குதுன்னா அவங்களுக்கு அமையக்கூடிய வீட்டுக்கும் தென்மேற்குல ஒரு கிணறோ ஏரி குளம் குட்டையோ ஏதோ ஒரு பள்ளம் இருக்கும். இல்லைன்னா அவங்க வீடு வாங்கக்கூடிய இடத்தோட அமைப்பே இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கும். தென்மேற்கு பள்ளமாகி வடகிழக்கு உயரமா இருக்கும். அல்லது அவங்க வாங்கக்கூடிய வீட்டோட அமைப்பு தெற்கும் மேற்கும் வாசல் உள்ள இடமா மாறும். அப்ப இவங்களோட இடம் வடகிழக்குலயே அமையும் வீடு பார்த்தா. பொதுவா 4ல ராகு இருக்கிறவங்களாம், அப்ப 4ல ராகு இருக்கிறவங்களாம் கவனமா அவங்க வீட்டை அமைக்கணும். இல்லைன்னா தென்மேற்குல கிணறு, போர்வெல், செப்டிக் டேங்க், இந்த மாதிரி பாத்ரூம் இந்த மாதிரிலாம் மாட்டினதுன்னா அது மிகப்பெரிய தீமைகளை செய்யக்கூடிய அமைப்பு. அப்ப 4ல ராகு இருக்கிறவங்களாம் கவனமா வீட்டை அமைச்சிக்கணும். அதே மாதிரி கேது, 4ல கேது இருந்தாலும் கொஞ்சம் தடைகள் பண்ணி தான் நமக்கு அமைச்சு கொடுக்கும். அடுத்தது இந்த கேது முழுசா தடை பண்ணுமா அப்படின்னா, அந்த கேது எந்த நட்சத்திர சாரம் வாங்கி உள்ளதோ அந்த நட்சத்திர அதிபதி பலமா இருந்தாலும் இந்த கேதுவை சுபகிரகங்கள் பார்த்தாலும் தடை பண்ணாது. ஆனா எந்த கிரகம் பார்க்கல, 6-8 நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குது அப்படின்னா அங்க தடை பண்ணும். அப்ப நவ கிரகங்கள் 4ஆம் வீட்டுல இருக்கிறத பொறுத்து அவங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் அமையும். சரி, மேச லக்னம் முடிஞ்சுதா? அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன். அப்ப சூரியன் பலம் பெற்றவர்கள் ரிஷப லக்னத்துக்காரவங்க நல்ல கட்டடம், வீடு வாங்கி, சொந்த வீடு வாங்கி நல்ல முறையில் அமையலாம். அப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? இது ஸ்திர லக்னம். இதுக்கு யாரு? 9ஆம் இடத்து அதிபதி சனி கிரகமே தான். சனி யோகாதிபதியாகவும் வருவாரு, பாதகாதிபதியாகவும் வருவாரு. இவர் இருந்தா ரெண்டும் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடை பண்ணி திரும்ப அதை நிவர்த்தி கொடுப்பாரு. இப்ப சூரியன், இப்ப அந்த ஜாதகர் ஐப்பசி மாசம் பிறந்தவரா போயிட்டாரு. அப்ப சூரியன் என்ன ஆயிடும்? 4ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சு போயிடுது. அப்ப இங்க இவருக்கு சொத்து அமையுமா? சொத்து இவருடைய பேர்ல சொத்து இருந்தாலும் விற்பனைக்கு போயிடும், சொத்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் அவங்க பெற்றோர் பேர்லயோ அல்லது துணைவர் பெயர்லயோ பிள்ளைங்க பெயர்லயோ இடத்த வாங்கி சொந்த வீட்டில் இருக்கலாம். அப்ப எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினால் நாமும் சொந்த வீட்டில் குடியிருக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியலன்னா நம்ம சொந்த வீடு கிடையாது, வாடகை இடம் தான், கடைசி வரைக்கும் வாடகை இடம் தான். நான் ஒரு மீட்டிங்கில் பேசினப்ப லக்ன பாதகாதிபதியா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 4ஆம் இடமே பாதகாதிபதியினுடைய வீடா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கட்ட முடியாதுன்னு சொன்னேன். தருமபுரியிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சார், நான், எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் பையன், மருமக 4 பேர்த்துக்குமே லக்னத்துக்கு 4ஆம் இடம் பாதகாதிபதியோட வீடாக வருது. எங்களால் பணம் வச்சுருக்கோம், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கோம், எங்களால் இதுவரைக்குமே சொந்த வீடு வாங்க முடியல. நாங்கள் எப்படி இருக்கிறது, சொந்த வீட்டுக்கு எப்படி போகிறது, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா 4 பேர்த்துக்குமே தடை இருக்கு. அப்ப தனிப்பட்ட பேர்ல வாங்கினா 4 பேர்த்துக்குமே வாங்க முடியாது. சொன்ன 2 பேர்த்து பேரை இணைச்சி போடுங்க, கூட்டுப்பட்டாவில் இடத்த வாங்குங்க, நீங்க சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த அம்மா பேர்லயும் வீட்டுக்காரர் பேர்லயும் இணைச்சி ஒரு இடத்த வாங்கினாங்க, வீட்டை கட்டி சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப போன் பண்ணாங்க, சார் ரொம்ப சந்தோஷங்க சார், நாங்கள் கடைசி காலத்திலேயாவது நாங்கள் சொந்த வீட்டில் இருந்து நிம்மதியாக காலம் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே சுக்கிரன், ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும், 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் நீச்சம் அடைஞ்சாலும்,
அல்லது 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாலும் இவங்களுக்கு சொந்த வீடு அமையாது. அதே மாதிரி யாருக்கு என்ன வாசல்? இப்ப கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இதுதான் நேர் திசைகள். அப்ப வாசல் அமைப்பு நேர் திசைகள்ல தான் வைக்கணும். கோண திசை 4 இருக்கு. வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இது கோண திசைகள். அப்ப ஒரு வீட்டை கோண திசைகள்ல வாசல் வர மாதிரி அமைக்கலாமா? அமைக்க கூடாது. அப்ப நேர் திசைகளில் வாசல் வரக்கூடிய வகையில தான் அமைக்கணும். அப்ப அதுல இந்த நேர் திசை என்பது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அப்ப இதுல எந்த திசை பெஸ்ட், சூப்பர் அப்படின்னா எல்லா திசையுமே நல்லதுதான். தப்பு இல்லாம வீடை கட்டிட்டா இதுல சொல்லுவாங்க கிழக்கும் வடக்கும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா கிழக்கும் வடக்குலையும் அதிக காலி இடம் இருந்தா சிறப்பு. அதனால கிழக்கு வாசலும் வடக்கு வாசலும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கும் மேற்கும் அப்ப இல்லையா, சிறப்பு இல்லையா? தெற்கும் மேற்குல யாரும் செல்வாக்கோட இல்லையா அப்படின்னா, தெற்குலையும் மேற்குலையும் சிறப்பாக கட்டி கொண்டால், தெற்குல கட்டினவங்களா மிகப்பெரிய உத்தியோகத்திலையும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாகவும் தெற்கு மேற்குல கட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்ப தவறு இல்லாமல் கட்டிவிட்டால் எல்லா திசையுமே நன்மை செய்யும். எல்லா திசையுமே நன்மை செய்யும். தப்பு இல்லாம வீட்டை கட்டிக்கணும். அடுத்தது ரிஷப லக்னம் முடிஞ்சது. அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னம் 4ஆம் இடம் கன்னி ராசி. கன்னி ராசிக்கு அதிபதி யாரு? புதனே தான். அப்ப இவங்களுக்கு வீடு சிறப்பா அமையும். மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு புதன் பலமாக இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால், சூரியனோட அஸ்தங்க நிலை பெறாமல் இருந்தால், ஒரு சில பேத்துக்கு ஆட்சி உச்சத்திலேயே இருக்கும். சமீபத்தில் ஒரு ஜாதகம் வந்தது, மிதுன லக்னத்துக்காரர் புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிடுச்சு, ஆனா உச்சத்துல இருக்கிறாரு. ஆனா அவரால் சொந்த வீடு வாங்கவே முடியல. என்னங்க சார், எனக்கு புதன் உச்சம், 4ஆம் இடத்து அதிபதி, என்னால் வீடே கடைசி வரைக்கும் வாங்க முடியல, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, சூரியனோட ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் அந்த புதன் அஸ்தங்க நிலை பெற்று பலம் இழந்து விட்டது. 4ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்துடுச்சுன்னா அங்கே வீடு வாசல் அமையுமா? அமையாது. நீ உங்கள் பிள்ளைங்க பேரில் வாங்கி நீங்கள் இடத்த பதிவு பண்ணிக்கிங்க, அருமையாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ இந்த புதன் 6, 8, 12 மறைந்தாலும், சூரியனோட அஸ்தங்க நிலை பெற்றாலும் அவங்களுக்கு மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்ப மிதுன லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி? உபய லக்னம். உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு. 7ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்ப குரு 4ல் வந்து உக்காந்துட்டா சொந்த வீடு அமையுமா? அமையாது. குரு சுபகிரகம் தான். குரு உக்காந்து இருக்குது, நான் சொந்த வீடு கட்ட முடியுமானா நிச்சயமா முடியாது. அப்ப மிதுன லக்னத்துக்கு குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டாலும், அல்லது இந்த புதன் குருவினுடைய நட்சத்திரத்தில் எங்க போய் அமர்ந்தாலும் அவர்களால் சொந்த வீட்டை அமைக்க முடியாது. அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி உள்ளவங்க தன்னுடைய வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பேர்ல இடத்த வாங்கிக்கணும். சரி, அடுத்தது கடக லக்னம். டைம் ஆச்சுங்களாங்க? சரி, கடகத்தோட முடிச்சிருவோம். சரிங்க, ரைட்டு. அப்ப இப்ப கடக லக்னத்துக்கு, இப்ப கடக லக்னம், கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? சரலக்னம் 11ஆம் இடத்து அதிபதி தான் பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதி இதுல சுக்கிரனே வரார். அப்ப 4ஆம் இடத்து அதிபதியும் யாரு? சுக்கிரன் தான். அப்ப 4ஆம் இடம் 11க்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் பலம் பெற்று 4ஆம் இடத்துக்கு பார்வை இல்லாம இருந்ததுன்னா அவங்க சொந்த வீடு வாங்கிடுவாங்க. சுபகிரகத்தினுடைய பார்வை, மற்ற கிரகத்தினுடைய பார்வை கிடைச்சிருச்சுன்னா 4ஆம் இடத்துக்கு அவங்க சொந்த வீடு வாங்கலாம். ஆனா சுக்கிரனே 4ல் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தை பார்வை பெற்றால் அவங்களால வாங்கவே முடியாது, கொஞ்சம் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க கவனமா வாங்கணும். அப்ப நேரம் காலம் கருதி நம்ம 12 லக்னம் கொண்டுட்டு போலான்னு பார்த்தோம். ஆனா நேரம் இல்லை என்பதால் நம்ம இந்த இதை கடக லக்னத்தோட முடிச்சிருவோம். ஆனா எல்லா லக்னத்துக்கும் இதே தான். அப்ப பொது விஷயத்த சொல்லியாச்சு. அப்ப நீங்க இதுல இருந்து யாருக்கு சொந்த வீடு, யாருக்கு வாடகை வீடு என்பதை நாம் தெளிவர தெரிந்து கொள்ளலாம். அதனால நம்ம நேரம் காலம் கருதி நம்ம இது பண்ணிக்கலாம்.
அப்போ நீங்கள் வீடு வாங்கணுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தெற்கும் மேற்கு பகுதியிலையும் காலி இடத்தை குறைவாகவும், கிழக்கும் வடக்கு பக்கத்தில் காலி இடத்தை அதிகமாகவும் வீட்டை அமைக்கும் போதே இதெல்லாம் அமைச்சிக்கணும். பேஸ் மட்டம் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், கிழக்கை விட மேற்கில் காலி இடம் கம்மியாக இருக்கணும், தெற்கை விட வடக்கு பக்கம் காலி இடம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி சரியாக அமைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற முடியும் என்பதை கூறி உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். அது நமக்கு வாய்ப்புகள் வரும் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நாமே வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும். ஒரு படிக்காத ஒருத்தன் வேலை தேடி ஒரு வங்கிக்கு போறான். அந்த வங்கியில் தரை துடைக்கும் பணிக்கு ஆட்கள் வேலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இவன் போய் கேட்குறான், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மேனேஜர் இன்டர்வியூ வைக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ பேங்க்லாம் வரணும்னா குறைந்தபட்சம் கணினி அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு வேணும். இது இருந்ததுனா தான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்க வேண்டாங்க. பார்த்தான், எனக்கு படிப்பறிவே இல்லை, நான் போய் எங்கே இதை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை வேண்டான்னு போயிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, போய் வெங்காய வியாபாரம் பண்ணனான். ஒரு 10 வருஷத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறிட்டான். அவனுடைய அக்கௌண்ட் எல்லாம் வரவு செலவெல்லாம் அந்த பேங்க்லேயே வரவு செலவு. பேங்க் மேனேஜர் இவனை கூப்பிட்டு முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு, பரவாயில்லைங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த உலகையே வாங்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை வந்திருக்குன்னு சொன்னார். அப்போ தான் அவன் சொன்னான், எனக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் தரை கூட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். அதனால் நானே வாய்ப்பை உருவாக்கினேன். நான் வாய்ப்பை தேடி போகல, வாய்ப்பை உருவாக்கினேன். அப்போ வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறி, நீங்கள் எல்லா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள் எல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் மனமாற வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் நந்தா துரைசாமி. ஃபோன் நம்பர் குறிச்சிங்க, 9443373855 9437333855. உங்களுக்கு தொழில்முறை ஜோதிட ரகசியம் என்ற புத்தகமும் 10ஆம் பாவமும் உத்தியோக யோகம் என்ற புத்தகமும் எழுதியுள்ளேன். உங்களுக்கு இங்கே இருக்க ஆரோமரா பிரசரம் கிட்டத்தட்ட 250 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு ஜோதிடம் வளருது, ஜோதிட துறை இந்த அளவுக்கு மிளிர்கிறது, ஒளி வீசுகிறது என்றால் அவருடைய உழைப்பு இதில் அதிகமாக இருக்கு. அவர் ஒரு 250 புத்தகங்கள் ஆரோமரா பிரசரத்தின் மூலம் வெளியிட்டிருக்கார். அதில் என்னுடைய புத்தகம் 2 இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.